ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அஃபிஷியலாக. பட் ஆனால் அது டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மேபி அது ப்ரொமோ 2ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது லைவில் வந்தோன்னு நம்ம பேசலாம். பட் டிக்கெட்டு ஃபினாலே என்ன டாஸ்க்கு, என்ன வச்சானுங்க, ஒரு டிக்கெட்டு ஃபினாலேங்கிறது எப்படி இருக்கும், எதுவுமே இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு நீ ஒரு பாயிண்ட்டை பிச்சை கொடு, நீ இந்த பாயிண்ட்டை பிடுங்கு, அவனை அடிச்சு தோத்தனா அவன் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பல்லாங்குழி விளாண்டு பல்லாங்குழியில் பாம்பு கொத்திச்சு கீழே வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நீ கொடுத்துடு, என்னடா கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இதில் ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஃபைட்டு. அடுத்து முத்துவை பற்றி நம்ம ராயன் கலர்கோழி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. முத்துக்கிட்டேயும் வந்து காலைல ஆரம்பித்து நசன் காலைல பேசுனது அது என்னங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். சரியா, வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா இதை பார்க்கவே முடியல, லைவை சும்மா கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட். ஒன்றும் கிடையாது, மைக்கு வந்து முத்து போடலை. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, இப்படி கையை வச்சு இப்படி ஆடணுன்ட்டு. ஒன்று என்ன பண்ணுறான் ரணாவ் வந்து பார்த்திங்கன்னா ரணாவ் இந்த மாதிரி நான் மைக்கு போடுவேன் ஆடுறான். உடனே வந்து ஆடிட்டு அவங்க கம்முன்னு இருக்கான். அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து சும்மா இல்லாமல் கிச்சன் இன்சார்ஜு நீ தானே, அதுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்ல அப்படின்னு சொன்னோடனே ராணா வந்து கோவம் வந்துடுது. நீ தான் சொல்லணும், நீ எதுக்கு வந்து அவனை கேட்குற, அவனும் சொல்கிறா போல பண்ணுங்கன்ட்டு. உடனே கட்டுப்பாயிட்டு உள்ளே போயிடுறேன். உள்ளே போனவொடனே முத்துவுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னடா நின்றுட்டு பேசுகிறா உட்காந்து, ஏன்னா நீ ஓடுற, எதுக்கு ஓடுற இருறா அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, என்னடா நீங்கள் ஓவரா பண்ணுறீங்க, அவள் தானடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினோடனே சௌந்தர்யா வந்து பக்கத்தில் வராங்க, ராயன் பக்கத்தில். ராயனே வந்து சொல்லி இந்த கலர் கோழி மண்டேன் சை ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டான் போல். அடுத்து ராணவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுறாங்க சௌந்தர்யா. என்னடா நீ பேசுகிற நிப்பாட்டுறா நான் என்ன சொல்கிறேனே கேட்க மாட்டேன், நான் எங்கடா அவன் பேச்சை கேட்டேன், நீ பேச்சை கேள்றா, நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இந்த வீட்டில் ரொம்ப ஒர்ஸ்டா, அவங்க கூடலாம் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போகுது. நான் என்ன கேட்குறேன், சௌந்தர்யாவுக்கு ஒரு சுய அறிவு எல்லாம் இருக்குல்ல, அப்போ ஒரு தண்டனை கொடுக்குறம்போது எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அறிவு இருக்கா இல்லையா? அவள் முத்து தான் சொல்லணுமா? முத்து ஏற்கனவே மைக் போடலங்கிற ஒரு தண்டனையில் இருக்கார், அவர் வந்து சொல்லக்கூடாது. சரியா, ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தண்டனைக்கான காரணமே. இப்போ அவர் மைக் போடலன்றதுக்காக தான் தண்டனை கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சௌந்தர்யா நீ சொல்லாத முத்துக்கு வாயை மூடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அங்கே வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துட்டு இங்கே எதாவது ராணாவை கத்திட்டு இருக்கிறதுக்கு என்ன எனக்கு புரியல. இந்த ப்ரொமோவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியாலஜியே தப்பு. முத்து பார்த்த தப்பு. சரி, முத்துவே தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜ் ஒரு ஐடியா கொடுக்குறதுங்கிறது அது வந்து ப்ராப்பராக இல்லை. அதுதான் ராணுவ கோவம் வருது, டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அவருக்கு இது கத்தும் போது நீ வந்துக்கு லாய்க்கு இல்லை, நீ பேச கேட்க மாட்டேற அப்படிங்கிறது. ஆனால் அது ஒன்றும் உண்மை தான். ராணுவ வந்து யார் பேசுகிறதும் கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்து தான் பண்ணுவாங்கிறதுனால அது சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட், அது வேணால் ஒன்று ஏற்றுக்கலாம். மற்றபடி இந்த ஹோல் சினாரியோவில் சௌந்தர்யாவுடைய மிஸ்டேக் தான். முத்து தப்பு இருக்குது, அவர் பண்ண தப்பில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. அவர் தலையிட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியா, இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த ரயானும் முத்து நீ காலைல திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது கேட்டை பிடிச்சிட்டு நீ சொல்கிறா, நீ ஆடினது 5 பேர், நீ சொன்னது தனித்தனியாக, நான் சொன்னது குரூப்பாக, நீ சொன்னது தனித்தனியாக, நான் சொன்னது குரூப்பாக, நீ ஆடுறது ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஆடுறது ஸ்ட்ராட்டஜி, ரெண்டு பேரையும் சேர்க்காத, நீ விளாட்றது தனி, நான் விளாட்றது தனி, ஓகே அப்படின்றான். உடனே முத்து ஓகேடா விட்றா அப்படி போயிட்டான். ஒன்று இங்கே உட்காந்து பவித்ரா வேற முத்துவை பார்த்துட்டு, முத்து இனிமேல் நம்ம இப்படி பேசலாம்னா கிறிஸ்பாக பேசலான்றான் முத்து. உடனே நீங்களும் அப்படி தான் பேசுனீங்க நேற்று, தெரியும் பவித்ரா, இனிமேல் நானும் சொல்கிறேன் கிறிஸ்பாக பேசலாம் அப்படின்னோடனே ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரயானுக்கு ஒரு சொம்பு எடுத்து தூக்க ஆரம்பிச்சிட்டா. முத்துக்கு வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி ஒரு சொம்பை தூக்கிட்டு இருக்கா. ஆனால் மஞ்சரிக்கு சொம்பை தூக்கின முத்துக்கு நம்ம மஞ்சரிக்கு அவளாலேயே அந்த 2 பாயிண்ட்டை தூக்கி ரயானுக்கு கொடுத்தா பார்த்தீங்களா, அங்கேயே தோத்துட்டா. இந்த வாரம் வெளியே போகிறான் மஞ்சரி, ஒரு கூமுட்டை. இப்போ உட்காந்து முத்துக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கு. நேற்று தூக்கிட்டு இருந்தா கூட அந்த 2 பாயிண்ட்டை பிடிச்சி அவையாச்சும் உள்ளே போயிருக்கலாம் டிடிஎஃப்க்கு. மஞ்சரி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. சரியா, இப்போ இந்த ராயன் வந்து அவன் இப்படி சொல்கிறான், அப்படி பண்ணுறான், தப்பு பண்ணுறான், பந்து போடுறான், போய் ரெஜிஸ்டர் பண்ணுறான், போய் ரெஜிஸ்டர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பைத்தியமே ஆகிட்டான் ரயான். சீக்கிரம் மனநல காப்பாற்றுக்கு ஃபோன் பண்ணி ரயான்னு ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது, அது மண்டை கலர் அடித்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள், சரியா, யாராவது இருந்தீங்கன்னா. மீண்டும் சந்திப்போம். பாய்.